தக்ஷணாமூர்த்தி என்பது சிவபெருமான் அவர்களின் ஞானத்தை வழங்கும் குறு வடிவமாகும். தக்ஷிணா என்றால் தெற்கு, மூர்த்தி என்றால் உருவம். ஆகவே தெற்கு நோக்கி அமர்ந்து உலகிற்கு ஞானம் அளிக்கும் சிவனின் வடிவமே தக்ஷணாமூர்த்தி. புராணக் கதை. ஒரு காலத்தில் சனகாதி முனிவர்கள் எனப்படும் 4 மகரிஷிகள் பிரபஞ்சத்தின் உண்மையை அறிய விரும்பினர். அவர்கள் பல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றிருந்தாலும் பரம்பொருளின் உண்மையான தத்துவத்தை முழுமையாக உணர முடியவில்லை. அவர்கள் சிவபெருமானை தியானித்து ஞானம் வேண்டினர். அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு ஆலமரத்தின் கீழ் இளமை தோற்றத்துடன் தக்ஷணாமூர்த்தியாக அமர்ந்தார். முனிவர்கள் அவரை அணுகி வணங்கி ஆன்ம ஞானத்தை பெற விரும்பினர். ஆனால் தக்ஷணாமூர்த்தி எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவர் மௌனமாகவே இருந்தார். அந்த மௌன நிலையிலேயே அவரது தெய்வீக சந்நிதி முனிவர்களின் அறியாமையை நீக்கி ஆத்ம தத்துவத்தை உணர வைத்தது. இதையே பாரம்பரியமாக மௌன வியாக்கியானம், மௌனத்தின் மூலம் உண்மையை விளக்குதல் என்று கூறுகிறார்கள். தக்ஷணாமூர்த்தியின் அடையாளங்கள்: ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பார், தெற்கு நோக்கி இருப்பார், வலது கையில் சின்முத்திரை காட்டுவார், காலடியில் அபஸ்மாரன், அறியாமையைக் குறிக்கும் குள்ள உருவம் இருப்பான். வீணை, அக்னி, ஜபமாலை அல்லது வேத நூல்கள் கைகளில் காணப்படலாம். தத்துவப் பொருள்: தக்ஷணாமூர்த்தி கதை நமக்கு கூறுவது, உண்மையான ஞானம் வெளியில் இருந்து வருவதில்லை, அது உள்ளுணர்வால் வெளிப்படுகிறது. குருவின் மௌனமே சில நேரங்களில் மிகச்சிறந்த உபதேசமாகும். அறியாமையை வென்று ஆத்ம ஞானத்தை அடைவதே வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம். இதனால் தக்ஷணாமூர்த்தி இந்து சமயத்தில் ஞானத்தின் ஆதிகுரு, முதல் குரு என்று போற்றப்படுகிறார். தக்ஷணா